ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பரில் வந்து திருக்குறள் நூலாசிரியர் வந்து பார்த்துடலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வந்து பார்த்தேன், கி.ஆ.பெ. விஸ்வநாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வந்து கேட்டாங்க. அவர் இயற்றிய நூல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் கி.ஆ.பெ. விஸ்வநாதம் அப்படி அவருடைய சிறப்பு பெயர் வந்து பார்த்தோன்னா முத்தமிழ் காவலர் அப்படிங்கிறான். ஓகேங்களா? ஸோ கி.ஆ.பெ. விஸ்வநாதம் அவருடைய சிறப்பு பெயர் வந்து முத்தமிழ் காவலர். இவர் என்னென்ன நூல்கள் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னா வள்ளுவரும் குறளும். ஸோ இதுதான் வந்து கேட்டிருந்த கொஷின். ஸோ வள்ளுவரும் குறளும் யார் இயற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கி.ஆ.பெ. விஸ்வநாதம். ஸோ வள்ளுவர் அவர்தான் குறள் அப்படிங்கிறது வள்ளுவரும் குறளும். நெக்ஸ்ட் வந்து வள்ளுவர் உள்ளம். ஸோ வள்ளுவருடைய உள்ளம். அடுத்தது வள்ளுவர். ஸோ அப்போ வள்ளுவருடைய இது இந்த மூணுத்துக்கு சேர்த்து ஷார்ட்கட் வச்சுக்கலாமா? ஸோ வள்ளுவருடைய உள்ளத்தில் வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா வந்து குறள் எழுதணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ வள்ளுவர் உள்ளம், வள்ளுவரும் குறளும் அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளில் செயல்திறன். ஸோ திருக்குறளில் செயல்திறன். அடுத்தது திருக்குறள் புதைபொருள், திருக்குறள் கட்டுரைகள். மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு புதைப்பொருள் வந்து கிடைக்கிது. அதுதான் வந்து கட்டுரைகள். அந்த கட்டுரைகள் வச்சு நம்ம செயல்திறன் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வள்ளுவரும் குறளும், வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர். ஸோ இப்போ இது மூணுத்தையும் வச்சு ஒரு லிங்க் வச்சுக்கலாம். வள்ளுவர் உள்ளத்தில் வந்து ஒரு குறள் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தார். இது மூணுத்துக்கும் வள்ளுவருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு புதைப்பொருள் வந்து கிடைக்கிது. அந்த புதைப்பொருள் என்னது கட்டுரைகளாக இருக்குது. அந்த கட்டுரைகளை நம்ம படித்து அதை செயல்படுத்துகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாமா? செயல்திறன். ஸோ திருக்குறளில் செயல்திறன், திருக்குறளில் புதைப்பொருள், திருக்குறளில் கட்டுரைகள். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கி.ஆ.பெ. விஸ்வநாதம் அவருடைய நூல்கள். இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக மற்ற ஆசிரியர்களுடைய நூல்களையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தா வாழ்வும் வள்ளுவமும். ஸோ வாழ்வும் வள்ளுவம் யார் எழுதுறதுன்னா வாசி குழந்தைசாமி. ஸோ இதுக்கான லிங்க் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு குழந்தை வந்து பிறக்குதுன்னா அதோடைய வாழ்க்கையை வந்து வாழ்றதுக்காக தான் வந்து பிறக்குது. ஸோ இப்போ குழந்தை அப்படிங்கிறது வாழ்க்கை நம்ம லிங்க் வச்சுக்கலாமா? ஸோ வாழ்வும் வள்ளுவமும் அப்படிங்கிறது வாசி குழந்தைசாமி. வள்ளுவம் வெறுமனே வந்து பார்த்தா வள்ளுவம் அப்படி வந்துச்சுன்னா வாசுப மாணிக்கம். ஸோ சுபமாக வந்து எழுதியிருப்பார். வள்ளுவம் அப்படிங்கிறது வாசுப மாணிக்கம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா சுந்தரமூர்த்தி வந்து 2 இடத்துல வந்து வந்திருக்காரு. ஒன்று வந்து நடையியல்னு சொல்லியிருக்காங்க, இன்னொரு வந்து வேட்டுவர். ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஒரு லிங்க் வச்சுக்கலாமா? ஸோ வந்து வேட்டுவர் வந்துட்டு சுந்தரமூர்த்தி நமக்கு நடைப்பயிற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. வேட்டுவர் சுந்தரமூர்த்தி நடைப்பயிற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு வச்சுக்கலாமா? ஸோ இப்போ வேட்டுவர்னா யார்? வேற ஒருத்தர். ஸோ வேட்டுவர் வந்து சுந்தரமூர்த்தி நம்மளை நடைப்பயிற்சி செய்ய சொல்கிறாரு. நடையியல் அப்படிங்கிறாங்க. ஸோ திருக்குறள் நடையியல் அப்படிங்கிறது சுந்தரமூர்த்தி. சொல்லாய்வு வேட்டுவர் அப்படின்னாலும் சுந்தரம். ஸோ இப்போ வேட்டுவர் வந்துச்சு, நடையியல் வந்துச்சு. ஸோ இப்போ இது வந்து முடிஞ்சதுங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு திருவள்ளுவ மாலை. ஸோ திருவள்ளுவ மாலை அப்படின்னாலே திருக்குறளின் சிறப்பை பற்றி கூறும் நூல் தான் திருவள்ளுவ மாலை. ஸோ இது எத்தனை பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னா 53 புலவர்கள் 55 பாடல்களை எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கொஷினை நம்ம ஆல்ரெடி படித்த கொஷின் தான். ஸோ அதனால வந்து இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு. திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு அப்படிங்கிறது யாருன்னா கி.வா. ஜெகநாதன். ஸோ கி.வா. ஜெகநாதனுடைய ஒரு நூலாக வந்து திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு. ஸோ இப்போ ஒன்றே இருக்கிறதா நம்ம டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஆராய்ச்சி யார் பண்ணுறாருன்னா ஜெகநாதன் வந்து பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டுத்தையுமே வந்து லிங்க் என்ன இருக்குன்னா உரைன்னு இருக்குங்களா? ஸோ உரை வந்துச்சுனாலே தண்டபாணி தேசிகர் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ திருக்குறள் உரை வளம் அப்படின்னா தண்டபாணி தேசிகர். திருக்குறள் உரை களஞ்சியம் அப்படின்னு வந்தாலும் தண்டபாணி தேசிகர். என்னது திருக்குறள் உரை வளம், உரை களஞ்சியம். உரை 2 வந்தாலுமே தண்டபாணி தேசிகர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வள்ளுவர் கண்ட நாடும் காமமும். ஸோ அப்போ இந்த வள்ளுவர் வந்து இந்த நாட்டை வந்து கண்டார், அதன் மேல் வந்து அன்பு கொண்டார் அப்படின்னு இதோடைய மீன் வச்சுக்கலாம். அது யார் அப்படின்னா அப்பாதுரை. ஓகேங்களா? அப்பாதுரையார். ஸோ யார் இது அப்படின்னா அப்பாதுரையார். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் பற்றிய நூல்கள் வந்துட்டு நிறைய ஆசிரியர்கள் வந்து எழுதியிருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ அந்த இதையும் வந்து எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க முடியும்.